அப்பாக்களும் பிள்ளைகளும் போக மாட்டேன் என்று அடம் பிடிக்கிற ஒரே இடம் பள்ளிக்கூடம் மட்டும்தான். நேற்று இரவு நமது மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் காலமானதால் இன்று பள்ளிக்கு விடுமுறை. எதுக்குடா கை தட்டின? யாராவது செத்து போனா லீவுப்பா. இறந்த பின்னும் அப்பாக்கள் கதாநாயகனாய் வாழ்வது மகள்களின் மனதில் மட்டும்தான். உனக்கு யாரை ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எங்க அப்பா தான் மிஸ் ரொம்ப பிடிக்கும். அப்போ உங்க அப்பா செத்தாலும் இப்படிதான் கை தட்டுவியா? நீ மட்டும் செத்து போக கூடாது இல்லப்பா. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய். மகள்களை பெற்ற அப்பாக்களுக்கு மட்டும்தான் தெரியும் முத்தம் காமத்தில் சேர்ந்ததில்லை என்று. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. அப்பாக்களை பிரியா மகள்கள் அதிர்ஷ்டசாலிகள், மகள்களை பிரியா அப்பாக்கள் பாக்கியவான்கள். ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை. அடியன் கண்ணின் கருவிழிகள் உன்முகத்தை தேடுதடி, கண்ணீர் துளிகள் காட்சியை மறைக்குதடி. மகள்கள் கேட்பவற்றை முடிந்தவரை முடியாது என்று சொல்லிவிடக்கூடாது என்கிற வாழ்க்கையைத்தான் அப்பாக்கள் வாழ ஆசைப்படுகிறார்கள். தேங்க்ஸ் பா. ஒருவேளை அவங்க அப்பா வாங்கிட்டு வரலனா அதெல்லாம் அவங்க வாங்கிட்டு வருவாங்க. அவ குழந்தை கேட்டானா வாங்கிட்டு போலனா எங்கிட்டு வரல. ஒருவேளை அவங்க அப்பா ஏமாத்திட்டாருனா அவங்க ரொம்ப நல்ல அப்பா, அவங்க ஏமாத்த மாட்டாங்க. இவ்வளவு பணம் தெரிஞ்சிருந்தா கேட்டுக்க மாட்டாடா. அப்பா ஏமாத்திட்டாரா? யாருக்கும் தோழனில்லை தோழனில்லை, வாழ்க்கை தோழனில்லையே. கேட்ட போது கேட்கும் யாவும் வாரி வாரி தந்திட கடந்து வருவேன் கண்மணி. பொருள் தேடி பணம் தேடி மகள்களையெல்லாம் விட்டுவிட்டு வெகு தூரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அனைத்து அப்பாக்களுக்கும், பிரிந்து தவிக்கிற செல்ல மகள்களுக்கும்